இன்னைக்கு திருமண மனமுறிவு அவங்க சொல்றாங்க 70 விழுக்காடு 80 விழுக்காடு மனமுறிவு வருது. இங்க எல்லா திருமணங்களும் ஜாதகம் பார்த்து நடக்குது. 10 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குன்னு எல்லா பொருத்தமும் இருந்து திருமணம் நடக்குது. ஆனா 2 மாசத்துல குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் நிக்குது மனமுறிவுக்கு. காரணம் என்ன? எல்லா பொருத்தமும் சரியா இருந்தும் மன பொருத்தம் சரியா இல்ல. ஆனா மன பொருத்தம் வந்து ஜாதகத்துல எந்த கட்டத்திலயும் இல்ல, அது காதல்ல தான் இருக்குது. காதல் இல்லாம இங்க ஒண்ணுமே இல்ல. ஒருத்தன் சொல்றான் காதல்ல ஒண்ணு இல்ல, ஆனா காதல் இல்லாம உலகத்துல ஒண்ணு இல்ல. காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனா காதலிக்காம யாரும் சாகக்கூடாதுங்கிறான். அதான் பாரதி சொல்றான், ஆதலினால் காதல் செய்வீங்கிறான். இல்லத்துல வந்து அரிசி நிறைய வச்சுக்கிறதோ, பருப்பு நிறைய வச்சுக்கிறதோ, புடவை நிறைய வச்சுக்கிறதோ, நகையை நிறைய வச்சுக்கிறதோ அல்ல, பணத்தை நிறைய வச்சுக்கிறதோ இல்ல, அன்பை நிறைய வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் முக்கியமா இருக்கு. இன்னைக்கு காதலிக்கிற போது இருக்க பிரச்சனை நீங்க சொல்றீங்க, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேசுறத குறைச்சிக்கிறீங்க. பேசியே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியல, பேசாம இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம். இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா சமூகத்துல ஒரு பெண்ணு ஒரு ஆணை காதலிக்கும் போது, அந்த ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது என்கிட்ட 10 ரூபா இல்லைன்னா என் நண்பன்கிட்ட 10 ரூபா வாங்கி சட்டப்பையில வச்சுட்டு போய் நிக்கிறேன். எனக்கு நல்ல சட்டை இல்லைன்னா நண்பனுடைய சட்டை கடன் வாங்கி போட்டுட்டு போய் இந்த பேருந்து நிலையத்துக்கிற பொண்ணை நான் பாக்குறேன். எனக்கு இருசக்கரம் இல்லைனாலும் என் நண்பனுடைய கடன் வாங்கிட்டு போய் நான் காட்டுறேன், என்னுடைய போல காட்டுறேன். காதலிக்கிற போது பொய்யா சொல்றது, நிறையில் தொடங்குறது, குறைய சொல்றது இல்ல. நான் தூங்கும்போது கொட்டை விடுவேன், அப்படி யாரும் சொல்றது இல்ல. ஆனா திருமணமான அன்னைக்கு படுக்கும்போது கொட்டை விட்டவன அது எந்திரிச்சு பாப்பா, இது சொல்லவே இல்லையே அந்த பையன். காதலிக்கிற போது ஒருவர் தன்னிடத்தில் இருக்க குறையில, எனக்கு 1000 ரூபாய் தான் சம்பளம், எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, இதுதான் முடியும், இப்படி சொல்லிட்டா இணைந்து வாழ்கிற போது எல்லாமே நிறைய இருக்கும். ஆனா சொல்லி எல்லாமே பொய்யா சொல்லி நிறைய சொல்லி நான் மேகத்தை கொண்டு வந்து மெத்தையாக்குவேன், உனக்கு வானவில் ஊஞ்சல் கட்டுவேன், இதெல்லாம் நடக்கிறதா? அப்ப யதார்த்த வாழ்க்கையில திருமணமான பிறகு அது கசக்க ஆரம்பிச்சு, எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருந்து இணைந்து வாழ தொடங்குகிற போது ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமா மாறிடுது, மனமுறிவு.